அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஒரு முறை வண்டியின் வருகைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மாதிரியான ஒரு சம்பவம். அப்போ அந்த பகுதியில் நிர்வாணமாக ஒரு கிறுக்கு பிடித்த ஒரு பெண்ணை போல அல்லது ஒரு பெண் அந்த பகுதியில் நடந்து வரும்போது சிவானந்த பரமஹம்சர் அப்படின்னு பெரிய அளவில் பேசப்படக்கூடியவர் ஜீவனை வருத்தக்கூடிய மாட்டு வண்டியில் பயணம் பண்ணுறார் அப்படின்னு அந்த பெண் அந்த வார்த்தையை போகிற போக்கில் சொல்லிட்டு கடந்து போனதாக ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆறு திருமறைகளை எழுதிய நம்மளுடைய வள்ளல் பெருமான் அந்த 5 ரிஜெக்ட் பண்ணுறாரு. அது ஒரு மயக்க நிலை, அது ஒரு போதையை போன்றது அப்படின்னு அந்த பக்தி மார்க்கங்களை ரிஜெக்ட் பண்ணுறாரு. ஆனால் வருவிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க, பரம்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வருவிக்கப்பட்டவரோ ஒரு பரம்பொருளோ ஒரு செயலை செய்து அதை மறுபடி ரிஜெக்ட் பண்ணி திருத்திக்கிறாங்களே, இது எப்படி சாத்தியம்? அப்போ சாதாரண மகன்களுக்கும் இந்த வருவிக்கப்பட்டவருக்கும் பரம்பொருளாக ஒப்பிட்டு சொல்லக்கூடியவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் தெரியலையே. இந்த செயலோடு நம்ம அதை பொருத்தி பார்க்கும்போது அப்படி ஒரு மனசுக்குள்ளே அப்படி ஒரு டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு தோணுதே அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டிய கட்டாயம். எதுக்காக நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து பேசுகிறோம்னா, இந்த மாதிரியான கேள்விகளை எழுப்பிக்கிட்டு எதிர்காலத்தில் நம்மளை நோக்கி வரக்கூடும். அவங்களுக்கான விளக்கங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான். இப்போ இப்படி பார்ப்போம். ஒரு மகான் ரயில்வேயில் வேலை பார்த்தவர். அவர் மனைவிக்காக ரொம்ப நாள் காசு சேர்த்து வச்சு ஆசையாக ஒரு புடவையை வாங்கிட்டு போய் கொடுக்குறாரு. இது சாதாரணமாக நான் சொல்லி முடிச்சுட்டேன். அவருடைய கஷ்ட நிலையில் இருந்து அவர் அந்த பணத்தை அவர் சிறுக சேர்த்து அவர் ஆசையாக எடுத்து கொடுத்த அந்த புடவையை வாங்கி ஒரு கணம் அப்படி பார்த்துட்டு இது ஒரு புடவையான்னு அப்படி தூக்கி போட்டிருக்காங்க. அடுத்த செகண்டே அவர் ஞானம் அடைஞ்சிட்டார், நிலை குத்தி நின்றுட்டார். ஒரு மகான் பறவை படபடன்னு அடிச்சிருக்கு, அப்படி சிறகடித்து பறந்ததை அப்படி நிமிர்ந்து பார்த்த அடுத்த கணமே நிலை குத்தி நின்று அப்படியே அந்த பரவசத்தில் ஞானம் அடைஞ்சிட்டார். உங்களுக்கு தெரியும், நம்ம ரெண்டு மகான்கள், அந்த 2 மகான்களில் ஒருத்தருக்கு ஞானம் முன்னமே கிடச்சிருது, இன்னொருத்தருக்கு கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது திரிஞ்சு அவஸ்தைப்பட்டு அந்த இடத்த பிடிக்கிறார். ஏன்னா அங்கே சம்பவங்கள், ஒரே ஒரு சம்பவம், ஒரு வார்த்தை அல்லது ஒரு சப்தம், அதுக்காகத்தான் நாம் ஒவ்வொருத்தரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீ ட்ராக்கு மாறாமல் பயணம் பண்ணிகிட்ரு. அந்த சம்பவம், அந்த வாக்கு அல்லது அந்த சப்தம் உன் வாழ்க்கையை அப்படியே பிரட்டி போட்டுரும். இந்த நிகழ்வை, இந்த தருணத்தை ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்து
காத்திருங்க அப்படின்ற ஒரு ஒரு செயலை நம்மளுக்கு நிகழ்த்தி காட்டக்கூடிய விஷயந்தான் நான் முன்னமே சொன்ன விஷயங்கள். வருவிக்கப்பட்டவரா அப்படின்னா ஆமாம் வருவிக்கப்பட்டவர். பரம்பொருளா அப்படின்னா ஆமாம் பரம்பொருள். அவங்க சராசரி மனிதன் எதற்காக காத்திருக்கணுன்றதை நிகழ்த்தி காட்டின ஒரு நிகழ்வு. இந்த டவுட்டை உங்களுக்கு உண்டாக்கி அதை கிளியர் பண்ணியிருக்கிறோம். ஆத்ம நமஸ்காரம்.